நாங்க திரும்பவும் வந்துட்டோம். என்ன பேசிட்டு இருக்கும்போது பிபி ஊதுற? சரி நாங்க திரும்பவும் வந்துட்டோம். சோ இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கோம் அப்படின்னா, எல்லாத்தையும் நானே சொல்ல மாட்டேன், நீ சொல்லு. எதையாச்சும் சொல்லியா? சொல்லு ரமேஷ், இப்ப எதுக்கு வந்திருக்கோம்? சாப்பிட வந்திருக்கோம். எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. சாப்பிட வந்துருக்கீங்க. ரொம்ப பசி ஓவறதுனால நாங்க வந்து சாப்பிட வந்திருக்கோம். வர வரல ஓவர் கிடையாது, தேடிட்டே வந்தோம். இந்த பேரை பார்த்தாலே டெரரா இருந்தனால அதனால அங்க சாப்பிட வந்திருக்கோம். பேரை பார்த்தாலே சாப்பிட தோணுது. அப்ப சாப்பாடை பார்த்தா எப்படி என்ன தோணும்? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? என்ன தோணும்? சாப்பிட தான் தோணும். பாப்போம், போய் சாப்பிட தோணுதா? கதறினோம்னா ஏன்னா அவர் தான் சுட சுட போட்டா பிக்ஸ் போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். காதன எடிட் பண்றோம்னா சரியில்லை. புதுசா ஒருத்தனை இறக்கிருக்கோம், சார்பா ஒருத்தனை இறக்கிருக்கோம். அதனால இனிமே வர எடிட் எல்லாமே நல்லா பண்ணுவோம். ஓகேங்களா? இல்ல ஃபர்ஸ்ட் சொல்லு. என்ன திரும்ப ஃபர்ஸ்ட் வந்து திரும்ப திரும்ப கேட்க கூடாதியா? ரொம்ப கிண்டி கிளம்பி கதறி சட்டையில. ஆமா இப்போ வரைக்கும் சரியா, இப்போ வரைக்கும் உள்ள வீடியோ எதுவுமே வந்து சரியில்லாதனால இனிமே பண்ற வீடியோ எல்லாமே அவன் தான் எடிட் பண்ணி போடுவான். அவன்தான் கேமரா எடிட் பண்றோம் சரியில்லை, அவன்தான் கேமராமேன். யாரு? ரமேஷ் தான் இனிமேல கேமராமேன், எடிட்டர், அவன் இனிமே கண்டென்ட் கிரியேட்டர். ஓகே, ரெடி பண்ணுவான். ஓகே, வெல்கம் டு குட்டி ஜப்பான் vlogs. ஸ்டார்ட் தி ஷோ. வெல்கம் டு ஏய் கரெக்டா எடுக்கணும், வேற எதையும் எடுக்கூடாது சரியா? யார் அவன் ஷேவிங் பண்ண குரங்கு மாதிரி உட்காந்துருக்கேன்? ஸோ வெயிட்டிங்லேயே செமிச்சிரு இருங்க, லேட் ஆகிக்கிட்டே போறீங்கல்ல? எல்லாமே வெயிட்டிங். அதனால வாழ்க்கையில எல்லாருக்குமே வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா எல்லாமே கிடைக்கும். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. சாதா பரோட்டா இன்னைக்கு அந்த இடத்துல பன் போட்டாங்க. வெயிட் பண்ணி நான் பன் பரோட்டா சாப்பிடலாம்னா உட்காந்துருக்கேன். வெயிட் பண்ணாங்க, வாழ்க்கையில வெயிட் பண்ணாலும் எல்லாமே கிடைக்கும். A few moments later. ஒரு விஷயம் உன்னை விட்டு போகுது அப்படின்னா வர விஷயம் சரியில்லைனாலும் அடுத்து வர வேண்டிய விஷயம் சரியாகும். அந்த விஷயம் சரியில்லை, வர வேண்டிய விஷயம் சரியில்லை, நீதான் சரியில்லை. என்னென்ன சொல்றோம் பாருங்க. என் தலைவன் சிங்கம் வந்துட்டாடா. நடையப்பார், உடையப்பார், தலையப்பார். இறுகின இதயத்தில் பயத்தினை கருவறுத்து கொந்தளிக்கிற எங்கேயும் தனிப்பட்டு செயல்படாதுன்னு சொல்லிக்கிறா. எப்படி இருக்கு? வேற மாதிரி இருக்கு, சும்மா சொல்லக்கூடாது. வெறித்தனம். என்ன புரோட்டா மட்டும் லைட்டா ரஃபா இருக்கு, மத்தபடி குழம்பு கிரேவி வெறித்தனமா இருக்கு. எப்படி இருக்கு? நடனமாடு நல்லா இருக்கா? அத சொல்லு. 4 மணி வரை பசியில உட்காந்ததுக்கு வேற மாதிரி சாப்பாடு. வெங்காயமும் சால்னாவும் வேணும். இப்ப என்னடா பிளான் இருக்கு? நீ வெங்காயமும் சால்னாவும் வேணும். ஆஹா, உடைய சாப்பிட்டு முடிச்சாச்சு. நேரம் அடுத்து ஆபீஸ் போனோம். ரமேஷ் எங்க போனோம்? ஆபீஸ் போனோம். யார் ஆபீஸ்? விஜயலட்சுமி தான். அது என்ன விசாலட்சுமி? விஜயலட்சுமியா? அது யாரு புதுசா? இது வந்து கதிர எனக்கு வீடியோ வந்து வீடியோ நல்லா பார்த்தேன். இதுதான் நடக்க போகுது. அப்படியே இந்த ஆஃப் ஆயில் எடுத்து மூடினே முட்டையை மட்டும் துண்ணுரு. என்னடா தேய்ச்சிருச்சு, வாழ்க்கை வீண் பண்ணிடாதீங்கடா டே கண்ணு.
வாழ்க்கையில உடஞ்சு விழுந்தாலும் அதை அப்படியே எடுத்து சாப்பிடறதுக்கு தான் போறோம்டா. உனக்கு பேக்ரவுண்ட் வேற மாதிரி இருக்குடா. இங்க பாரு பாருங்க என்ன போட்டிருக்காங்க. எப்போதும் எதுக்காகவும் யாருக்காகவும் எதுக்காகவும் எப்போதுமே இந்த 3 விஷயத்த விட்டு கொடுத்தாங்க. என்னன்னு பாருங்க. காலை சாப்பாடு, மதிய சாப்பாடு, ராத்திரி சாப்பாடு. வேற மாதிரி மீன்ஸ். ராஜராஜ சோழன் கடைக்கு வந்துடும் நம்ம. சார் வேற மாதிரி ஹோட்டல்னா இப்படிதான் இருக்கணும். தமிழ் பண்பாட்டை எடுத்து அங்கங்க ஸ்டிக்கரை ஒட்டி தரமா பண்ணிருக்காங்க. உதைத்தும் ஒருவனுடன் ஒருவர் போர் செய்வதே மற்போர். அது எப்படி தரமா இருக்கு, சாப்பாடுலாம் சூப்பரா இருக்கு. சித்ராஜபுரம் மக்களே, நீங்க சாப்பிடலாம், நீங்க வந்து சாப்பிடுங்க. உங்க ஊருக்காரங்க நீங்க தான் வந்து சப்போர்ட் பண்ணணும். ஓகே, கண்டிப்பா வரும். நாங்களே ஆம்பூர் பிரியாணி கடை வச்சிருக்கோம் திருத்தாங்கல் குறுக்கு பாதையில. ஆமா, நீங்க அங்கிட்ட வந்தீங்கன்னா நம்ம கடைக்கு வாங்க சாப்பிட. சரி, டீ குடிக்க வாங்க, நம்ம கடையில் டீ குடிக்க கொண்டு வராங்க. சிவகாசியிலிருந்து சித்ராஜபுரம் வழியில் தான் ரைட் சைடு முனியாண்டி விலாசம் ஹோட்டல் இருக்கும். தரமாக இருக்குது சாப்பாடு. நம்ம ஆம்பூர் பிரியாணியோட மாற்றி சொல்லிட்டாங்க. நம்ம ஆம்பூர் பிரியாணி எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கோ அதே மாதிரி இங்கே புரோட்டாலேருந்து சால்னாலேருந்து கிரேவிலேருந்து சைட் டிஷ்லேருந்து எல்லாமே தரமாக இருக்குது. எதா இருந்தாலும் முனியாண்டி விலாசத்துக்கு வந்து சாப்பிடு. A few minutes later. சாப்பாடு, சுவையான சாப்பாடு, நல்லா இருந்துச்சு. நான் கதிரே வெயிட் பண்ணதுக்கு வெயிட்டா கிடைச்சா இல்லையா? சாப்பாடு நல்லா தரமான சாப்பாடு. ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க. ஜீரகம் சாப்பிட்டது கொஞ்சம் வெயிட் ஆகிடுச்சு வயிறு தான். ஏதாவது சாப்பிட லாஸ்ட்டாக முடிக்கிறது ஃபினிஷிங் எதுவும் இருக்காங்க. ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் 4 பேர் சாப்பிட்டதே வந்து 450 ரூபா பில் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு க்ரௌடு இருந்துச்சுல, அது ஏதோ சென்னை பசங்களாமா. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 20 பேர் வந்து புள்ளிங்கோ காய்ஸா சரிங்களா, என்ன பண்ணிட்டாங்க வந்து 20 பேர் வந்து மொத்தமாக உட்காந்து சாப்பிட்டாங்க. இதை வந்து நான் காருக்குள்ளே போகும்போது சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரே நெக்ஸ்ட் வீடியோ எப்போ அப்லோட் ஆகும்? இந்த வீடியோ பிரியாணியோட ஓப்பனிங். ஓகே காய்ஸ், இப்போ கதிர் சொல்லுவோம். அதை என்னத அந்த சென்னை புள்ளிங்கோ காய்ஸ். ஆமாம், ஒரு குரூப் வந்து சென்னை குரூப் ஒருத்தவங்க வந்திருக்காங்க. ஓகே சொல்லு. இப்போ நம்ம ஒரு ஹோட்டலில் சாப்பிட போயிருந்தோம்ல, நமக்கு முன்னாடி ஒரு சென்னை வாசியை உள்ள சாப்பிட வந்துருந்துப்பாங்க போல. அவங்க சென்னை வாசிலாம் தெரியாது, சும்மா சென்னை வாசி ஏதோ ஒரு ஊரு. அதுக்குன்னு சென்னையை மீன் பண்ணி சொல்ற பார்த்தல. சென்னை மக்கள்னா வந்தாரே வாழ இருக்கு சென்னைன்னு. என்னடா இப்பதான் வீடியோ எடிட் பண்ணுவான் அவன் இப்படி பேசினானா? அவன் பேசுறத பாரு. அவன் அப்ப டிஸ்கஸிங் எல்லாம் என்ன பேசுறான் தெரியுமா? கஸ்டமர் வந்தா சேர்ல உட்கார வைக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காதாங்கிறான். ஏன்னா போறானா கஸ்டமரை தூக்கி போட்டு. சொல்லு உட்கார வச்சுட்டு சொல்லுவாதா. அதாவது நம்ம வரக்கு முன்னாடி ஒரு குரூப் வந்து அங்க அந்த ஹோட்டல்ல சாப்பிட்றதுக்கு வந்தாங்க சரிங்களா. அவனுங்க என்ன பண்ணிருக்கானுங்க, 20 பேர் வந்திருக்காங்க. 20 பேர்ல டவுசரை பாரு. சொல்லு, யார் டவுசரை பாப்பா, யார் தூக்குவா, யார் இருக்குது? இல்ல அவர் என்ன பண்ணாருன்னா டவுசரை தூக்கி அப்படியே வடிவேல் மாதிரி இது பண்ணாரு. சொல்லு. ரமேஷ் சிரிப்ப சரி, மறுபடியும் வாங்க கான்செப்ட். நம்ம இப்போ ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்கோம். அந்த ஹோட்டலுக்கு இப்போ எதுக்கு வச்சுன்னா சொல்லி சொல்லடா. என்ன ராஸ்கல், நான் அப்ப வந்து பாத்துக்கிட்டு அதிக பிரச்சனை தரமா பேசிட்டு இருக்கேன். நம்ம இப்போ ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருந்தோம்ல, அந்த ஹோட்டல்ல நமக்கு முன்னாடி ஒரு குரூப் அங்க போயிருந்தானுங்க. அவனுங்க 20 பேர் மாறி 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 அது சம்பவம்ல சரித்திரம். அவனுங்க என்ன பண்ணிருக்கானுங்க, மாறி 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 எல்லா ஐட்டத்தையும் வச்சு அடிச்சு வெளுத்துட்டானுங்க. எல்லாமே வச்சு விளாசிட்டாங்க. ஏன்டா அப்படி விளாசுறீங்கன்னு கேட்டா, இது முனியாண்டி விளாசல அப்படின்னு ஒரு பஞ்சு வேற மாதிரி பேசினாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுருலான்னு பார்த்தா ஒரே கிரௌடு. இப்போ உங்களுக்கு பேக்ரவுண்ட் அந்த வீடியோ தெரியும். ஒரே கிரௌடு, என்னடா சண்டை போடுறாங்கன்னு நானும் போய் பார்த்தா சரியா. இப்ப என்ன பண்ணிருக்காங்க, எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டு அவங்க மனம் வெளியே போயிட்டாங்க, எவனும் பில்ல சொல்லாம. இப்ப பாத்தீங்கன்னா 20 பேரு சரிங்களா. இப்ப நாங்க 4 பேர் சின்னதுக்கே 450 ரூபா பில் வந்துருக்குது. வெறும் புரோட்டா ஒரு கொத்து போட்டா வழியில தான் தின்றுருக்கோம். ஆனா அவங்க என்னென்ன தின்றுப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அதுக்கு மொத்தத்துக்கே 1130 ரூபா தான் பில்லு சொல்லியிருக்காங்க. பாவம், அவங்க இவங்களே சண்டை போட்டு சாகுறாங்க. 3 பேரும் அந்த அக்காலாம் பார்த்து அழுகுது. நான் என்ன செய்ய, எவனோ தின்னுட்டு போறான், தின்ட்டு போட்டோன்னு சொல்லி விடுது. அதனால ஒரு சாப்பாடு வச்சிருக்கவங்க தான் வந்து நமக்காண்டி ருசியான சாப்பாடு போறாங்க செய்யறான்றப்ப
ருசியா இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஏதாவது சண்டை போட்டு சரி காசு வேணும். ருசியான சாப்பாடுக்கு ஆம்பூர் பிரியாணி. சரி ஓகே, ருசியான சாப்பாடுக்கு ஆம்பூர் பிரியாணி வாங்க சரிங்களா. அது இருந்தாலும் பரவாயில்ல, அவசரத்துக்கு பசிக்கு வந்து சோறு போட்டுருக்காங்கன்னா அவங்களே ஏமாத்திட்டு போயிருக்கானுங்க. பாவம் இவங்களுக்குலாம் எப்படிலாம், இவங்களுக்கு தான் நல்ல சோறு கிடைக்குது கரெக்டா. ஆமா, என்னத்த மக்களே, நீங்களே சாப்பிட வந்தீங்கன்னா போய் சாப்பிடுங்க. என்னடாவது முன்னாடி காசு நினைக்காங்க, தரமா இருக்கு சாப்பாடு. நாங்கள் யதார்த்தமாக தான் போய் விட்டோம், பேருக்காண்டி தான் விட்டோம். நல்லா இருக்கு சாப்பாடு. ஸோ இது மாதிரி அவன் இளநீ குடிக்கிறான். இது மாதிரி வந்து விரைவில் வந்து ஆமா